அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். திருவள்ளூர் அருகே சரக்கு ரயில் தீப்பற்றி எரிந்து வரும் நிலையில் அது தொடர்பாக பொதுமக்களுக்கு அறிவுறுத்தல்கள் வழங்கப்பட்டிருக்கின்றன. தீப்பற்றி எரியும் ரயிலால் கடும் புகை மூட்டம் காணப்படுவதால் இதனால் சுவாச பிரச்சினை ஏற்பட்டால் உடனடியாக மருத்துவமனைக்கு செல்லுமாறு அறிவுறுத்தல் கொடுக்கப்பட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் பார்த்தசாரதியிடம் கேட்கலாம். பார்த்தசாரதி, விவரங்கள். அதாவது இன்று சென்னை IOCL மணலில் இருந்து ஜோலார்பேட்டை நோக்கி பெட்ரோலிய பொருட்களை ஏற்றிச் சென்ற ரயில் 52 பெட்டிகளுடன் சென்றது. இது திருவள்ளூர் ரயில் நிலையம் அருகே தண்டவாளத்தில் ஏற்பட்ட பிரச்சனை காரணமாக தடம் புரண்டு விபத்து ஏற்பட்டிருக்கலாம் என்று சொல்லப்படுகிறது. இது குறித்து மாவட்ட ஆட்சியர் கூறுகையில் இது குறித்து விசாரணை நடைபெற்று வருவதாகவும் தற்போது இந்த பகுதியில் தீ பிடித்து 5 பெட்டிகள் முற்றிலும் எரிந்து கடும் புகை சூழ்ந்துள்ளது. இதில் உயிர் சேதம் இல்லை என்றாலும் இப்பகுதியில் யாருக்கேனும் சுவாச கோளாறு பிரச்சனை ஏற்பட்டால் மருத்துவ சிகிச்சை தருவதற்கு ஏற்பாடுகள் அனைத்தும் திருவள்ளூர் அரசு மருத்துவக் கல்லூரியில் செய்யப்பட்டுள்ளதாகவும் அப்படி சுவாச கோளாறு இருப்பவர்கள் மருத்துவமனைக்கு செல்லலாம் என்றும் அறிவுறுத்தியுள்ளார். மேலும் இங்கு ஆம்புலன்ஸ் மூலம் தயார் நிலையிலும் 10க்கும் மேற்பட்ட ஆம்புலன்ஸ்கள் இந்த பகுதியில் பெரியகுப்பம் பகுதியில் வைக்கப்பட்டுள்ளது. தொடர்ந்து இப்பகுதியில் அமைச்சர் நாசர், மாவட்ட ஆட்சியர் பிரதாப், SP சீனிவாச பெருமாள் ஆகியோர் ஆய்வு செய்து வருகின்றனர். அப்படி ஏதேனும் சுவாச கோளாறு பிரச்சனை இருப்பவர்கள் கண்டறியப்பட்டால் அவர்களுக்கு சிகிச்சை தர அனைத்து ஏற்பாடுகளும் தயார் நிலையில் வைக்கப்பட்டுள்ளது. பார்த்தசாரதி, நீங்க இணைப்பிலேயே காத்திருங்க. இது தொடர்பாக மாவட்ட ஆட்சியர் அளித்த பேட்டியினை தற்போது பார்க்கலாம். பாதுகாப்பு ஏற்பாடுகளை செஞ்சிருக்கீங்க. காலையில இருந்து இது அப்புறப்படுத்தும் பணியில தீவிரமாக ஈடுபட்டிருக்காங்க. பப்ளிக்கும் இதுல இன்வால்வ் ஆயிருக்காங்க. அது சொல்லுங்க சார். அனைவருக்கும் வணக்கம். நம்ம திருவள்ளூர் ரயில் நிலையம், நகர ரயில் நிலையத்துக்கு அருகே நம்ம ஜோலார்பேட்டை நோக்கி சென்று கொண்டிருந்த குட்ஸ் வண்டி எதிர்பார்த்த தீ பிடித்து இருந்ததுனால நம்ம ஒரு தீ விபத்து ஏற்பட்டு இங்கே ஒரு 5 பெட்டிகள் முற்றிலும் எரிந்திருக்குது. இப்போ விரைவாக நம்மளுடைய தீயணைப்புத்துறை, நம்மளுடைய காவல்துறை, நம்மளுடைய வருவாய்த்துறை உள்ளிட்ட அனைத்து மாவட்ட நிர்வாகத்தில் உள்ள அனைத்து துறைகளும் இணைந்து காலையில் ஒரு 6 மணிலேருந்து இந்த மீட்பு பணிகளை மேற்கொண்டிருக்கிறோம். முதல்ல ஒரு 48 வெஹிக்கிளை 48 போகிஸை நம்ம டிட்டாச் பண்ணி நம்ம அதை வேற பிளேஸ்க்கு அனுப்பிச்சிட்டோம். ஒரு ஹாஃப் கிலோமீட்டர் தள்ளி அதை நம்ம ரீப்ளேஸ் பண்ணிட்டோம். மீத இருக்கிற போகிஸ் எல்லாத்தையுமே நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக ஃபயரை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கான நடவடிக்கைகளை நம்மளுடைய தீயணைப்புத்துறை மேற்கொண்டுட்டு இருக்கிறாங்க. அது போக இங்கே அதிகமாக ஸ்மோக் ஸ்ப்ரெட் ஆனதுனால, டீசல்னால ஸ்மோக் ஸ்ப்ரெட் ஆனதுனால சுற்றி இருக்கிற மக்கள், பகுதியில் மிக அருகில் இருக்கிற வீடுகளில் இருக்கிற மக்களை உடனே நம்ம எவாக்குவேட் பண்ணி அவங்க பெரியகுப்பம் பள்ளியில் நம்ம தங்க வைத்து அவங்களுக்கான உணவு வசதிகளை நம்ம மேற்கொண்டு இருக்கிறோம். அதே மாதிரி மற்ற இடங்கள் இப்போ பக்கத்தில் இருக்கிற பகுதிகளில் இருக்கிற மக்களும் யாராவது ஆஸ்துமா இல்லை அந்த மாதிரி மூச்சு திணறல் உள்ளிட்ட நோய் இருந்திருந்தாங்கன்னா அவங்களை இமீடியட்டாக எவாக்குவேட் பண்ணுறதுக்கான அனைத்து நோட்டிஃபிகேஷன்ஸும் கொடுத்துட்டோம். பத்திரிகை வாயிலாகவும் செய்திகள் கொடுத்துருக்குறோம். நம்முடைய வருவாய்த்துறையும் காவல்துறையும் இணைந்து அந்த நடவடிக்கையை மேற்கொண்டுட்டு இருக்கிறாங்க. அதே மாதிரி டிரான்ஸ்போர்ட், இப்போ இங்கே இருக்கிற இந்த மங்களூர்லேருந்து வந்த ட்ரெயின் ப்ளஸ் மற்ற இடங்களில் நின்றுட்டு இருக்கிற ட்ரெயினையும் அங்கே இருக்கிற மக்களும் பாதிக்காத வண்ணம் அவங்களுக்கான டிரான்ஸ்போர்ட் ஃபெசிலிட்டிஸும் நம்ம மாநகர போக்குவரத்து கழகம், தமிழ்நாடு போக்குவரத்து கழகம் மற்றும் நம்மளுடைய தனியார் கல்லூரி பேருந்துகள் மூலமாக அரேஞ்ச் பண்ணி அவங்கவுங்கள அந்த இடங்களுக்கு அனுப்புறதுக்கான பணிகளையும் மேற்கொள்ளும். ரயில் பயணிகளுக்கெல்லாம் எவ்வளோ நேரத்தில் தொடங்க வாய்ப்பு இருக்குது? ரயில்வே நிர்வாக சார்பில் ஏதாவது இது முதல்ல முடிஞ்சதுக்கப்புறம் சம்மந்தப்பட்ட அதிகாரி கூடுதல் பேருந்துகள் ஏதாவது ரயில் பயணிகளுக்கு அது டிரான்ஸ்போர்ட்டில் சொல்லிட்டாங்க. அதுக்கான பணிகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கு. இதில் சுற்று வட்டாரத்தில் இருக்கிற மீது இந்த ஆக்கிரமிப்புகளை பராமரிப்பதற்கு தீயணைப்புத்துறையெல்லாம் அனைத்து பக்கமும் அவருடைய அலர்ட் செய்யப்பட்டு அவங்களாம் அவங்க தயார் நிலையில் ஆக மீட்பு பணி மிக தீவிரமாக மீட்கப்பட்டவங்களுக்கு ஏதாவது அந்த உதவி செய்து தங்க வச்சு உதவி செய்யணும் எந்த விதமான இதுவும் கிடையாது. அது வேக்கன் அவங்க வீட்டிலேருந்து வெளியே அப்புறப்படுத்தி சேதம் ஏற்படாத அளவுக்கு எடுத்துருக்கோம். அந்த பக்கம் எங்கேயும் பரவாயில்ல. இந்த வேறு வேகன் ஏரியா இடம் மட்டும்தான் இருக்க தவிர மக்கள் வசதியில் பரவாயில்ல. அந்த பெரியகுப்பம் ஸ்கூல்லையும் நம்ம ஃபுட்டெல்லாம் மக்களே ஆகிறாங்க. அதை விட மாண்புமிகு ஆட்சித்தலைவர் வாங்கி கொடுத்த மாண்புமிகு உத்தரவு இங்கே உணவுகளாக ஏற்பாடு பண்ணியிருக்கோம். இங்கே யாராவது இங்கே இருக்கக்கூடிய அப்புறப்படுத்தப்பட்ட வீட்டில் இருக்கிற காரணம் இருக்கின்ற மக்கள்
அப்புறப்படுத்தப்பட்டு அவர்கள் அங்கே தற்காலிகமாக இருந்துட்டு அவங்களுக்கு உணவும் ஏற்பட மருத்துவ வசதி வெளியே அலாட்காரர்களெல்லாம் எந்த விதமான மேற்கொண்டு எந்த விதமான நம்ம மாநில தமிழக உத்தரவு போட்டு அந்த உத்தரவு அடிப்படையில் பாதுகாப்பு பணிகள்லாம் வேகப்படுத்தப்பட்டு அதுக்கான பணிகளை மாவட்டத்தில் சரியான முறையில் பேசுகிறோம். ஓகே, தேங்க்யூ. திருவள்ளூர் அருகே சரக்கு ரயில் தீப்பற்றி எரிந்து வரும் நிலையில் அந்த பகுதி அருகே இருக்கக்கூடிய மக்களுக்கு பல்வேறு அறிவுறுத்தல்கள் வழங்கப்பட்டு வருகின்றன. இதனைத் தொடர்ந்து அங்கு வேறு என்னென்ன நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது என்பது தொடர்பாக அமைச்சர் நாசர் அளித்த பேட்டியினையும் தற்போது பார்த்தோம்.